கண்ணை நல்லா இழுக்கமா கட்டிக்கிட்டு முன்னாடி என்ன பொருள் இருக்குன்னு ஒருத்தரால எப்படி கரெக்டா சொல்ல முடியுது? யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதை எப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இது ஏதாச்சும் மேஜிக்கா? இல்ல கண்கட்டு வித்தையா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். வாங்க இந்த மர்மத்தோட ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்த்து பார்க்கலாம். ஒன்னு மட்டும் நான் இப்பவே சொல்றேன், இதுக்கு பதில் மேஜிக்ல இல்ல, நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியில தான் இருக்கு. இந்த புதிரோட முதல் துப்பு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? நம்மளோட ஒரு சென்ஸ், அதாவது ஒரு புலன் வேலை செய்யாதப்போ மத்த புலன்கள் சும்மா இருக்காது, அதுங்க அப்படியே உருமாறி பவர்ஃபுல்லா மாறிடுது. இப்ப பாருங்க, நம்ம கண்ணை கட்டியாச்சு, பார்வை போயிடுச்சு. அப்போ நம்ம மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அது ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, பார்வைக்கு லீவு, நீங்க எல்லாரும் இனிமே ஓவர் டைம் பார்க்கணும்னு மத்த புலன்களுக்கு ஆர்டர் போடும். குறிப்பா நம்ம காது, மூக்கு, தொடு உணர்வு, இது மூணும் பயங்கர ஷார்ப்பாயிடும், அசாதாரணமான அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடும். சொல்லப்போனா நம்ம மூளை மத்த புலன்களுக்கு ஒரு சூப்பர் சார்ஜ் போடுது. இதுதான் முதல் படி. இந்த பவர் அப் தான் கண்ணு கட்டிட்டு பொருள்களை அடையாள கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையே. சரி, புலன்கள் சூப்பர் சார்ஜ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன? இப்போதான் நம்ம விஷயத்தோட மையத்துக்கே வர்றோம். மூளைக்குள்ள என்ன நடக்குது? அதோட சீக்ரெட் லாங்குவேஜ் என்ன? வாங்க பார்க்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும், ஏன் ஒவ்வொரு நிறத்துக்கும் கூட ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன், அதாவது அதிர்வு இருக்கு. நம்ம பார்வை இல்லாதப்போ நம்மளோட அந்த பவரப்பான சென்சஸ் இருக்குல்ல, அதுங்க இந்த சின்ன சின்ன அதிர்வுகளை கூட உணர ஆரம்பிக்குது. நம்ப முடியுதா? அப்போ நம்ம மூளை எப்படி பார்க்குது? அது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1, நம்மளோட சூப்பர் ஷார்ப் சென்சஸ் அந்த பொருளோட வைப்ரேஷனை பிடிக்குது. ஸ்டெப் 2, இந்த எல்லா சிக்னலையும் நம்ம நடுமூளை, அதாவது மிட் பிரெயின் கலெக்ட் பண்ணுது. ஃபைனல் ஸ்டெப், ஸ்டெப் 3, நம்ம மிட் பிரெயின் இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி மனசுக்குள்ளேயே ஒரு படமா உருவாக்குது. சிம்பிளா சொன்னா, கண்ணு பார்க்க வேண்டிய வேலைய இப்போ மூளை செய்யுது. சயின்ஸ்ல இந்த அபாரமான திறனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் சூப்பர் சென்சரி பெர்செப்ஷன். அதாவது பார்வை இல்லாமலேயே மத்த புலன்கள் கொடுக்கற தகவல்களை வச்சு மனசுக்குள்ளேயே ஒரு படத்தை உருவாக்குற மூளையோட சக்தி. இது மட்டும் போதாதுன்னு நம்ம மூளையில ஆல்ஃபா, தீட்டான்னு சில ஸ்பெஷல் பிரெயின் வேவ்ஸ் இருக்கு. நாம இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது இந்த அலைகள் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். இதனால நம்மளோட உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் பவர் அதிகமாகும். மூளை ரொம்ப கரெக்டா அந்த பொருளை கெஸ் பண்ணி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரெயின் வேவ்ஸ் தான் உதவுது. ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். புலன்கள் பவர் அப் ஆகுறது, வைப்ரேஷன்ஸ், மிட் பிரெயின், பிரெயின் வேவ்ஸ்னு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். உண்மையில அங்க என்னதான் நடக்குது? இது பார்க்கறதா இல்ல வேற எதுவுமா? இத நல்லா கவனிங்க. அவங்க உண்மையிலே கண்ணால பார்க்கல. அதுக்கு பதிலா மூளைக்குள்ள அந்த பொருளை ஃபீல் பண்றாங்க, உணர்றாங்க. அந்த உணர்வு தான் அவங்களுக்கு ஒரு படமா தெரியுது. சோ இத பார்க்கறது இல்ல, உணர்றது. சரி, மொத்த கதையும் 4 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, இது மேஜிக் கிடையாது, பியூர் பிரெயின் சயின்ஸ். நம்பர் 2, பார்வைக்கு பதிலா காது, மூக்கு, தொடு உணர்வு எல்லாம் பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. நம்பர் 3, நம்ம மிட் பிரெயின் வைப்ரேஷனை படமா மாத்தி கொடுக்குது. கடைசியா ரொம்ப முக்கியமா நம்பர் 4, அந்த நபர் படத்தை பார்க்கல, அவங்க அந்த படத்தை உணர்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். நம்ம மூளையால இவ்ளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்த செய்ய முடியும்னா, நாம இன்னும் பயன்படுத்தாம வச்சிருக்கிற அதோட சக்தி எவ்வளவு இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசோட உண்மையான ஆற்றல் என்ன? நம்ம மூளையோட எல்லை தான் என்ன? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன்.